நீங்க நோவாவினுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களானா, ஒரு நாள் கர்த்தர் அவனுக்கு சொன்னார், இந்த பூமி முழுவதும் நான் ஜலப்பிரளயத்தினால என்ன செய்வேன், அழித்து போடுவேன். கர்த்தருடைய எச்சரிப்பை அவன் பெற்று கர்த்தர் சொன்னபடி எல்லாம் அவன் செய்தான். எதை செய்தான்? அவன் பேழை ஆயத்தம் பண்ணினான், குடும்பத்தை ஆயத்தம் பண்ணினான், பேழைக்குள்ள மிருகங்களை கொண்டு போனான், பேழைக்குள்ள தானும் போனான், பேழைக்குள்ள தங்கி இருந்தான், பேழை மிதக்கும் போது வெளியே வந்துடல, உள்ளே இருந்தான். இதெல்லாம் எதனாலன்னு கேட்டா கர்த்தருடைய வார்த்தை தான். அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவனுக்கு சயின்ஸ் தெரியல, அவனுக்கு அனுபவம் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, இதுக்கு முன்ன பின்ன மழையை பார்த்தது கிடையாது, வெள்ளத்தை பார்த்தது கிடையாது, படகை பார்த்தது கிடையாது, கப்பலுக்குள்ள உட்கார்ந்தது கிடையாது, மிதந்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட். அப்ப அவனுக்கு ரெஃபர் பண்றதுக்குன்னு உலகத்துல எதுவுமே கிடையாது. அவனுக்கு இருந்த ஒன்றே ஒன்று என்னதுதான் சொல்லுங்க? வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தை. எல்லாமே புதுசா இருக்கு. பேழை புதுசா இருக்கு, உள்ள போறது புதுசா இருக்கு, மழை வர்றது புதுசா இருக்கு, வெள்ளம் வர்றது புதுசா இருக்கு, அந்த வெள்ளத்துல இந்த படகு மிதக்கிறது புதுசா இருக்கு, பயணமே புதுசா இருக்குது. என்ன, எங்க போறோம், எதுக்கு போறோம் ஒண்ணும் தெரியல. அவனை நடத்தினது ஒன்னே ஒண்ணு, என்னன்னா அந்த வார்த்தை மாத்திரம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த பயணத்துல ஒரு முறை கூட கர்த்தர் நோவாவை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லவே இல்லை. பயப்படாதப்பா. எத்தனை முறை விமானத்துல முதல் முறை போனவங்க கதையை போய் கேட்டு பாருங்க. நானும் என் தம்பியும் எங்க அப்பா கூட பாம்பேக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். இந்த பத்மா முதலியார்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க பிரசங்கம் பண்றாங்க. நம்ம பிரான்ச் அங்க இருந்தது, ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது. நானும் என் தம்பியும் அப்பாவும் வந்திருந்தாங்க. நாங்க மீட்டிங் போயிருந்தோம். அங்க செம்பூர்ல எங்க அப்பாவுடைய மாமா ஒருத்தர் இருக்காரு. அவர் வீட்டை போய் நாங்க சந்திக்க போயிருந்தோம். அவருடைய குடும்பத்தை நாங்க பாம்பேல, நாங்க சின்ன பிள்ளைங்களா போயிருந்ததுனால அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். எங்களை நல்லா பராமரிச்சாரு. அதுக்கப்புறமா இவங்க பத்மா முதலியார் சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சென்னைக்கு திரும்ப வர்றதுக்கு அவங்க ஃப்ளைட் அவங்க ஏற்கனவே புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க விமானத்தில் பறந்து வர்ற திட்டம் இருந்தது. நாங்கள் ட்ரெயினில் வர்ற திட்டம், போனதும் ட்ரெயின் தான், வரும்போது ட்ரெயினில் வரணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்பாவுடைய மாமா இருக்கார் பாருங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் அவங்கள பார்க்குறோம். அவர் பெரிய வியாபாரி வேற. அந்த செம்பூரில் உங்களுக்கு தெரியும், தமிழ்காரங்க நல்ல வியாபாரிகளாக இருப்பாங்க இல்லையா, நல்ல வியாபாரி, நல்ல கையில் பணம், நல்ல பணம், நல்ல பணக்கார மனுஷன். அவர் என்ன பண்ணாருன்னா, சும்மா கேட்டார், எப்படி போறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ சிஸ்டர் அவங்க கூட தான் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஃப்ளைட்டில் போகிறேன், பாஸ்டரும் பிள்ளைங்கள்லாம் ட்ரெயினில் சாயங்காலம் கிளம்புறாங்க. உடனே அவர் எதுக்கு சொன்னார் தெரியல, ஏன் நீங்களும் ஃப்ளைட்டில் போக வேண்டியதானே அப்படின்னாரு. எங்களுக்கு கண்ணெல்லாம் வெளியே வந்துச்சு. ஃப்ளைட்டை மேலே பறக்கிறதா நாங்கள் பார்த்துருக்கோமே தவிர உள்ளே போனதே கிடையாது. என்னடா சொல்கிறாரு, கதை சொல்கிறாரா? அவர் சொன்னார், அதுக்கு என்ன, நான் புக் பண்ணி தரேன், நீங்கள் 3 பேரும் ஃப்ளைட்டில் திருப்பி போங்கன்னாரு. ஐயோ, எங்கள் சந்தோஷம், ஐயோ கட்டுக்கடங்காத சந்தோஷம். ஐயோ, ஃப்ளைட்டை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட காலம் போய் ஃப்ளைட்டுக்குள்ளேயே நாங்கள் என்ன பண்ணுறோம், போயிடுறோம். உங்களுக்கு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், மொபைல் ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு எப்படி இங்கே சொல்றதுன்னு தெரியல. அவர் மடமடன் போட்டாரு. கொஞ்ச நேரத்தில் விமான நிலையத்தில் போய் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு அப்பா மிட்டாய் கடையை பார்த்த பட்டிக்காட்டா மாதிரி தான். ஒரே சந்தோஷத்தில் நாங்கள் அகமகிழ்றோம். கடைசியில விமானம் வந்துருச்சு. விமானத்துக்குள்ள போய் உட்கார்ந்தா அந்த சொகுசு சீட்ல, அந்த மெத்துன்னு சீட்ல லைஃப்ல அப்படி உட்கார்ந்ததே கிடையாது. எல்லாமே எங்களுக்கு புதுசு. தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா புதுசு, ஜூஸ் கொடுத்தா புதுசு, பிஸ்கட் கொடுத்தா புதுசு, எல்லாமே புதுசு. ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. அதுல யார் ஜன்னல் பக்கத்துல உட்கா, இது வேற சண்டை. ஜன்னல் பக்கத்துல எப்படி இருக்கும், மேல இருந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. யார் உட்காந்தானே ஞாபகம் இல்லை. தம்பி உட்காந்தானே, நான் யாரோ உட்காந்தோம் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துட்டு. விமானம் ஆரம்பிச்சது. ஐயோ, எங்களுக்கு அட்ரினலின்லாம் மேலே ஃபுல்லாக ஏறி போச்சு. அப்படி எக்ஸைட் ஆகிட்டோம். அப்பா, என்ன மாதிரி ஒரு விமானம் முதல் முறை பார்க்குறோம். அப்படியே ஏறி மேலே போயிட்டான் பாருங்க. போயிட்டு அப்படியே ஒரு திரும்பினான் பாருங்க. இந்த விமானம் திரும்பும் போது இப்படி திரும்பாது, இப்படி சாஞ்சு அப்படி திரும்பும். சாஞ்சதுதான் கைகாலெல்லாம் உதறி போச்சு. சிரிப்பெல்லாம் மிரண்டு போயிடும். நானும் என் தம்பிகிட்ட பேசிக்கிறோம், டேய் வீட்டில் வேற சொல்லலை, நம்ம ஃப்ளைட்டில் வரோம், எங்களுக்கு என்ன பயனா, அவ்வளோதான், இன்னையோட காலி, நம்ம கொண்டு கவுத்துறாம போல இருக்க, நம்ம இன்னையோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி 2 பேரும் பேசுகிறோம்.
வீட்டுல வேற போன் பண்ணி வேற, போனு கிடையாது வீட்டுல, சொல்ல வேற இல்ல அப்படின்னு அர்த்தம் என்ன? எங்க தேட போறாங்களோ நம்மள, நீயோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சது. பயம், உள்ளமெல்லாம் பயம். நிறைய வேளைகள்ல முதல் முறை பயணம் பண்ணுவோம், எவ்வளவு பயம் இருக்கும். நோவா பாருங்க, முதல் முறை பயணம் பண்றாரு, பயமே இல்லை. கர்த்தர் வந்து எப்பா ராத்திரி, எப்பா பயப்படாதப்பா நடுங்காதன்னு யாரை பார்த்தும் சொல்ல. ஏன் தெரியுமா? அவங்க உள்ளத்தை எது நிறைச்சிருந்ததுன்னா தேவனுடைய வார்த்தை நிறைஞ்சிருந்தது. அறியாத பயணத்துல கூட அறியாத காரியங்கள் எல்லாம் சுற்றி நடக்கும்போது ஒரே காரியம் அவங்கள தைரியமா போக வச்சது. கர்த்தர் உள்ள போனா போறாங்க, வெளியே வானா வராங்க. என்ன தைரியம்னா கர்த்தர் சொன்னார். அவருடைய வார்த்தையை விட பெரிய வார்த்தை இந்த உலகத்துல ஒன்றுமே இல்ல. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட, அவருடைய வார்த்தையே எல்லாவற்றிலும் மேன்மையானது. இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிடுங்க. வார்த்தையை பிடிச்சிட்டீங்கன்னா பயப்பட மாட்டீங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க தங்கள் பெற்ற வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தாங்கன்னா எமோரியனுடைய கடவுள்களை பார்த்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? பயந்துருக்க மாட்டாங்க. மின்னல் வந்தா வந்துட்டு போகுது. மலைகளை பார்த்து பயந்துருக்க மாட்டாங்க. இந்த கடவுள்களை பார்த்து பயந்துருக்க மாட்டாங்க. மற்றவங்க பயப்படுற மாதிரி பயந்துருக்க மாட்டாங்க. ஏனென்றா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அந்த வசனம் உள்ள இருந்திருந்தா பயமே எங்கேயோ ஓடி போயிருக்கோம். இன்னைக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மை ரட்சிக்கணுமா, பயத்திலிருந்து முதல்ல நம்மளை ரட்சிக்கணும். அந்த பயத்திலிருந்து கர்த்தர் ரட்சிப்பதற்கு தேவன் செய்கிற காரியம் வார்த்தையை உள்ள கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை குறித்து நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றிலும் பெரியது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சிருக்கீங்களா? உள்ள வச்சிருக்கீங்களா? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை மறக்காம இருக்கீங்களா? அதை மட்டும் பாருங்க, மற்றதை பத்தி பயப்படாதீங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு ஜெயத்தை தருவா. ஹல்லேலூயா. அவர் சொன்னபடி செய்வார். அவருடைய வார்த்தை விருதாவாய் திரும்பி வரவே வராது. நிச்சயமாய் நடத்துவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னபடியே செய்ய வல்லவர். ஹல்லேலூயா.